வெல்கம் டு ஊறுவது அறிவு. இந்த விட நம்ம எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 4 தான் பார்க்க போறோம். என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, the pressure intensity at a point in a fluid is given by 3.924 Newton per centimeter square. The solution நம்ம கொடுத்திருக்கிறத எழுதிக்கலாம். Pressure P is equal to 3.924 Newton per centimeter square. So இது Newton per meter squareல மாத்தி எழுதணும்னா is equal to 3.924 into 10 to the power 4 Newton per meter square. அது என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா 1 meter is equal to 100 centimeter. So meter square 1 meter square is equal to 100 centimeter the whole square போட்டுக்கலாம். அப்ப is equal to 100 square centimeter square. So is equal to 10 to the power 4 centimeter square 1 meter square ன்றது. அப்போ 1 centimeter square is equal to 10 to the power minus 4 meter square னு வரும். அப்போ இங்க centimeter square இருக்கு. நம்ம இந்த centimeter square க்கு பதிலா 10 to the power minus 4 meter square substitute பண்ணலாம். is equal to 3.924 Newton by 10 to the power minus 4 meter square substitute பண்ணலாம். அப்படி substitute பண்ணும்போது 10 to the power minus 4 கீழ இருக்கும்போது அது மேல போச்சுன்னா 10 to the power plus 4 ஆயிடும். சோ அதை வச்சு தான் இங்க 3.94 into 10 to the power 4 Newton per meter square நம்ம எழுதியிருக்கோம். இது சும்மா உங்களுக்கு புரிதலுக்காக சொன்னேன். அடுத்தது density of water is equal to 1000 kg per meter cube நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி density of oil என்னன்னு பாத்தீங்கன்னா கொடுக்கல. அப்போ density of oil is equal to specific gravity of oil into density of water, that is equal to 0.9 into 1000 is equal to 900 kg per meter cube. So again ரெண்டு காலம் இருக்கு. ஒரு காலம்ல வாட்டர் இருக்கு, இன்னொரு காலம்ல உங்களுக்கு ஏதோ ஒரு ஆயில் வித் ஸ்பெசிபிக் கிராவிட்டி 0.9 இருக்கு. ரெண்டுத்துக்கும் காமனா எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல வந்து pressure is equal to 39240 நியூட்டன் per meter square இருக்குன்னு சொல்றாங்க. இங்க மேல இந்த இடத்துல இருந்து இது கீழே இந்த Z எவ்வளவுன்றதை இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். P is equal to rho G Z. இப்போ நம்மளுக்கு தேவையான Zன்றது Z is equal to P by rho G. Case 1 water. So Z is equal to pressure வந்து 39240 divided by density 1000 into acceleration due to gravity 9.81 is equal to 0 and 0 cancel பண்ணிடலாம். 3924 divided by 981. So solve பண்ணனா நமக்கு 4 வேல்யூ கிடைக்குது. அப்போ for water Z is equal to 4 meter. So 4 meter of water columnல தான் அந்த pressure வந்து 39240 Newton per meter square இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா case 2 oil with specific gravity 0.9. இதுக்கும் Z is equal to நம்மளுக்கு வேல்யூ தெரியும் 39240 divided by density 900 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் into acceleration due to gravity 9.81 is equal to 3924 divided by 9 into 98.1. இதை நம்ம சால்வ் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 4.44 meter of oil. So Z is equal to 4.44 meter. So மேல இருந்து 4.44 மீட்டருக்கு வந்தாதான் pressure 39240 நியூட்டன் per meter square இருக்கும். ஆனா அதுவே வாட்டருக்கு 4 மீட்டர்லயே அந்த pressure கிடைச்சிரும். So இந்த வீடியோல ரெண்டு டிஃபரெண்ட் ஃப்ளூயிட்ஸ்க்கு pressure rate எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். நன்றி.